கவிதாஸ் அண்ணா எனக்கும் ஒரு ஆசையாக தான் கிடக்கு. என்ன மாதிரி எப்போ எடுத்தது தெரியா என்ன தெரியும்? ஃபோன் எடுத்தால் நீங்கள் ஆன்சரும் பண்ணல. இப்போ ஆன்சர் எப்படி என்ன பண்ற எப்படி பண்ற இதை இந்த அலுவலால் ஓடி தெரிஞ்சு நான் பாத்தியா பட்டு நான் இப்போ வந்து புதுசாக ஒரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாரும் வந்தோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சொல்ல கேட்கவே உடனே சந்தோஷமா இருக்கேன். நானும் காலையில் அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா அப்படி ஒரு இதண்ணா இப்போ தெரியும் இதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறது ஓகே. இன்னும் ஒரு சைட் சப்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் உண்டு, இன்னொரு தொழில் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண சந்தோஷப்பட்டிருப்பான். உண்மையாக கேட்குறேன். சொல்ல என்ன சொல்கிறேன் உண்மையாக ஒன்று கேட்டுச்சாலும் ஓமண்ணான்னு சொல்ல சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் ஓகே. ஒரு சைட்டால் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்க போகுது. அதாவது நான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில் வந்து தொட்டடாயிங் நிறைய பேருக்கு நிறைய பயணங்கள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய விதமான பயணங்கள், அதாவது உள்ளூராக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருந்து வந்து நீங்கள் நாட்டுக்கு வரதா இருக்கட்டும், நாட்டில் இருந்து வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு பயணங்கள் வந்து தேவைப்படும். கட்டாயம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்ய. தம்பி கொஞ்சம் ஸ்பீட்டாக விடண்டா ஸ்பீட்டாக போகும், கொஞ்சம் போகும். ஜன்னலை துறண்டா ஜன்னல் துறவிடும், ஏசியை கூடண்டா ஏசி கூட்டு போடும், பாட்டை போடண்டா பாட்டை போடுவோடும், பாட்டை குறண்டா குறவாடும். நின்றுலண்டா நிற்கும். ஞாபகம் இந்த டைமில் அங்கேயே நிற்கும். உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு சேவையை வந்து நாங்கள் வந்து ஆற்றுவோம். எங்களை நம்பினவர்கள் உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் நாங்கள் பட்டும் படாமல் கொண்டு தேனாக இறக்க வேண்டியது தான் நாங்கள் நினைப்போம். ஏன்னா ஆக்கினேன் உண்மையிலே வந்து டயர் எல்லாம் வந்து சூப்பர் புது டயர். நெருக்கடிப்பட்டு அங்காலாம் தொடங்கணும்னு சொல்லல எல்லா பக்கமும் நல்ல வீதியா இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு பாருங்க பின்னுக்கு 12 ஏசி அந்த என்னன்னு சொல்றது அப்படி சும்மா கமாண்டு ஏசி வேறு. நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை. பின்னுக்கு வந்து 3 பேர் இருக்கலாம், 3 பேர் தாராளமாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி முன்னுக்கு அதுக்கு முன்னுக்கு வந்து 2 பேர், இங்கேயும் வந்து ஒரு 3 பேர் இருக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குதானே சீட் இல்லை? ஓ சீட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் திடீரெண்டவன். அதை விட உங்களுக்கு வார வழியில் இப்போ உங்களுக்கு ஒரு போரிங்காக இருந்தால் நர் ரோட்டில் ஒக்ஷ கலாட்டி வைத்து ஆட்டம் ஆட்டம் தான். சாம்பிளுக்கு 2 ஆட்டம் கொடு போடு. ஓகே சந்திப்போம். பாராக்களையும் கேட்டு சொல்லுங்க. எங்களை பிடிக்கிறவங்களுக்கு எது போனஸ் ஒன்றும் இல்லையோ? கரெக்டாக எங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் அதை குறித்து ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. எல்லாருமே எங்களை விரும்புகிறவங்களும் எங்களை நேசிக்கிறவங்களும் தான். ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. கால் பண்ணுங்க, கொழும்புல நிற்போம். என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சுமன். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பருத்தித்துறை. இது எந்த இடம்னா? பருத்தித்துறை பல்லப்பை கிட்ட நிற்கிறோம். பல்லப்பை கிரவுண்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். அதாவது நம்மளோட சார்வ கடை வீட்டுக்கு முன்னுக்கு. அதாவது என்னத்துக்காக நானும் மானண்ணாவும் வந்து இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு நிற்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மானண்ணா வந்து வீடியோவுக்கு வருவார். அதாவது இடத்துண்டுக்கே இல்லைன்னு சொன்னால் நடுப்பகுதிகளுக்குள்ள வந்து அப்படி இப்படின்னு ஆரம்பத்திலே வந்து நிற்கும்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ணாட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியா, குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு முதல் அண்ணாவும் ஒரு வீடியோ போட்டிருந்தவர். இப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து தெரியும் தானே, இப்போ வந்து யூடியூப் சேனல் செஞ்சும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்கிறதால நான் இப்போ வந்து புதுசாக ஒரு தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாரும் வந்தோம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சொல்ல கேட்கவே உடனே சந்தோஷமா இருக்கேன். பெரிய அளவுக்கு அப்படி அப்போ வந்து எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒவ்வொரு தொழிலாக வந்து ஆரம்பித்து வர ஒரு சிச்சுவேஷனில் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு புதிய ஒரு தொழில் ஒன்று இந்த யாழ்ப்பாணத்தில் நின்றேன். யாழ்ப்பாணத்தில் ஏக்கம் வந்து இப்படித்தானே என்ன பார்த்தா ஒரு தொழிலோட நான் நிற்கிறேன். அப்படியே எங்களை ஒருத்தரையும் பார்க்க ஒரு தொழிலோட இருக்கணும். அப்போ நான் மட்டும் மீண்டா அப்படி இருப்பான்ட்டு கவிதாசுடைய ஒரு மனக்கவலை இன்றைக்கு எல்லாருடைய மனசையும் புல்லரிக்கவும் ஆச்சரியப்படத்தக்க தான் வச்சிருக்கேன். கட்டாயம். அதாவது இப்போ மானண்ணாவோட சேர்ந்து எடுக்கிற இதில் நீங்கள் நிறைய பேர் லெஞ்சினை பிரிக்க போகிறான், கடலுக்கு ஓப்புறான், கொத்த போகிறான், பிரிக்க வேற டிபார்ட் பண்ணாங்க. இது டிபார்ட்மெண்ட் செக்ஷன் வந்து வேறு. இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போகுது. இப்போ நீங்களும் வந்து சந்தோஷப்பட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியும் ஒரு தொழில் செய்ய போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. அந்த பிரச்சனையும் கிடக்கும். என்ன செய்ய போகிறான், ஏது செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு மனநிலைமை உங்களுக்கு வந்துருக்கு.
இருக்கும். நாங்கள் இப்போ வந்து என்ன தொழில் அப்படியான ஒரு தொழில் செய்ய போகிறோம், அது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு பிரயோஜனப்படக்கூடியமான ஒரு தொழிலாக இருக்கு. மற்றதுக்காக தான் நான் வந்து கேட்குறேன், நீங்கள் இப்போ இந்த திடீரென்று இந்த தொழிலை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறீங்க, நானும் வந்து இப்படி ஒன்றை செய்ய வேணுமன்றது, அது உங்களுடைய ஒரு கனவோ இல்லை என்றால் திடீரென வந்த ஒரு நினைவோ? திடீரென்று வந்த நினைவு இல்லைண்ணா. அதாவது இப்போ என்ன சொல்கிறேன், நம்மளை வந்து விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க, வெளியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னு சொன்னால் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிறாங்க உள்ள. அதாவது வெளியில் இருக்கிறவங்களும் சரி, உள்நாள் வெளியில் இருக்கிறவங்களும் வேணாம், இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தொழில் வந்து ஒரு பிரயோஜனப்படும். அதாவது ஒரு நம்பிக்கையான ஆட்கள் வேணும். நம்பிக்கையான ஒரு ஆட்கள் மூலம் நாங்கள் ஒரு சில விஷயம் செய்யணும்னு சொன்னால் எங்களில் வந்து ஒரு நிறைய பேருக்கு இப்போ என்ன சொல்கிறேன் வீடியோ நினைப்பாங்க, அதுக்கு நீ சரிப்பட்டு வருவேன், அந்த படத்துல அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு அதுக்கு இவங்களை ஓகே. அதுதான் நாங்கள் இப்போ எந்த அளவு மேக்சிமம் வந்து எந்த அளவு ஒரு சந்தோஷமாகவும் எந்த ஒரு ஹாப்பியாகவும் வாரவங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் வந்து நாங்கள் வந்து எங்களோட தொழிலை வந்து திறன்பட செய்ய போகிறோம். ஆனால் என்ன தொழில்றான்னு சொல்லி யோசிப்பீங்க. அதை வந்து இவ்வளோ காலத்தில் இருந்து போட்டு நாங்கள் தொழில் செய்யன்றதுக்கு உடனே காட்டக்கூடாது. அதுதான் என்ன தெரியுமோ, நான் ஒரு வட்டிடும் அப்போ நான் கொஞ்சம் கதைச்சு கொஞ்சம் திரைச்சி கிடச்சி தான் உடனே காட்டலாம், இல்லையா கவுந்துடும். அப்போ நானும் காலையில் அண்ணாட்டு சொன்னேன், அண்ணா அப்படி ஒரு இதொன்னா இப்போ தெரியுது, இதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறது ஓகே, இன்னும் ஒரு சைட் சப்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு பிஸ்னஸ் உண்டு, இன்னொரு தொழில் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண சந்தோஷப்பட்டிருப்பான். உண்மையாக கேட்குறேன், என்ன சொல்கிறேன், உண்மையாக ஒன்று கேட்டுச்சு ஓமண்ணான்னு சொல்ல சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் ஓகே, ஒரு சைட்டால் ஒரு சப்போர்ட்டாக தானே இருக்க போகுது. அப்போ நீ ஸ்டார்ட் பண்ணால் அதை வடியாக வீடியோவில் காய்ச்சி போடு, நம்மளுக்கான ஆதரவு வந்து இருக்கும். கட்டாயம் வந்து நிறைய பேர் வருவாங்க கொள்ளுவாங்கன்ற மாதிரி அண்ணாவும் ஒரு அட்வைஸ் ஒன்று தந்துருந்தார். இப்படி செய்ய பொறுத்தவரை இப்போ தொழில் வாய்ப்புன்ட்டு அவனுடனே நீங்கள் தன்னால் இயன்ற அளவு சப்போர்ட் எல்லாம் இப்போ எங்கே கூடி நிறைய விஷயங்கள் தொழில் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்க எனக்கு கூட இப்போ என்னென்னு சொல்கிறது பல விதமான சப்போர்ட் பண்ணிக்கிறான். அதுக்கு அப்போ இடைக்குள்ள வந்து ஒரு தெரிஞ்ச படியன் வந்தால இடையில வீடியோ ஸ்டாப் பண்ண வேண்டி போயிட்டுது. அதாவது வந்து இப்போ அண்ணாவும் வந்து எடுத்து சொல்லியிருந்தார், பிரச்சனை இல்லைடா தம்பி அப்படின்னு சொன்னால் சைட் சப்போர்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் இப்போ ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து எனக்கு அந்த வேலை வரதுக்கான முக்கிய காரணம் வந்து மானண்ணா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மானண்ணா மூலம்தான் கவிதாஸ் இப்படி ஒரு இது இருக்குது, என்ன மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டதுல நான் சொன்னேன் ஓகே பிரச்சனை இல்லை செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து மானண்ணா மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பு. இப்போ வந்து நானும் வந்து கதைக்க இருக்கு. இப்போ அடுத்த தொழில் வாய்ப்பு என்னன்றத காட்டின பிறகு தான் நான் அதுக்கு பிறகு மிச்ச விளக்கங்களை சொல்லலாம். அதுக்கு நாங்கள் மேற்கனவே ஒரு இதில் சொன்ன அப்படியால் இதை வந்து திரும்ப என்ன பிரச்சனை என்ன தொழில் என்றதை கவிதாசுக்குரியதை வந்து எல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்ன மாதிரி. இந்த தொழில் இந்த ஒரு இது வந்து முற்று முழுதாக ஆரம்பிக்கப்பட்டது வந்து உங்களை நம்பி, நீங்கள் வந்து எங்களை நம்பி அந்த ஒரு அதாவது என்னத்தை நம்பிடான்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் இப்போ காட்டும் போது உங்களுக்கு விளங்கும். எங்களை நம்பினா நீங்கள் எங்களை வந்து நம்பினோர் கைவிடப்படாது. கைவிடப்படாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் வந்து எங்கள் மூலம் தொடர்பு கொண்டு இந்த இதை வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். அப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் என்ன தொழில் அப்படியான ஒரு சில விஷயங்களை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ தொடங்கின அந்த ஒரு தொழிலை வந்து காட்ட போகிறோம். என்னடா கிரவுண்டுக்கு 2 தொழிலை காட்ட போகிறாடு யோசிப்பேன், ஆள் தேடு வளர்க்குற எண்ணங்களும் இருக்குத்தான். பிறகு பார்ப்போம் என்ன இதுல முன்னேறி கொண்டு அதுல பிறகு பார்ப்போம். இந்த தொழில முன்னேறி கொண்டு நாங்கள் இப்போ என்ன தொழில் அப்படியான ஒரு சில விஷயம் அப்படின்றத நாங்கள் வந்து காட்டப்புறோம். அதாவது நான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தொழில் வந்து டிரைவிங் தான். அதாவது வந்து எங்களை நம்பி இப்போ என்ன சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய பயணங்கள் இருக்குது, கண்டிப்பாக நிறைய விதமான பயணங்கள். அதாவது உள்ளூராக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து வந்து நீங்கள் நாட்டுக்கு வரதா இருக்கட்டும், நாட்டிலேருந்து வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு பயணங்கள் வந்து தேவைப்படும் கட்டாயம் வந்து என்னண்ணா. கண்டிப்பாக அதை விட்டு இங்கே வந்து வழியா சுற்றி எல்லாத்துக்குமே யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் யாழ்ப்பாணத்தில் வந்து தம்பி எங்களோட தான் நீங்கள்ண்டா உங்களோட தான் நாங்கள், அப்படிதானே? அவ்வளோதான். இப்போ ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கும்போதே வந்து பிளான் பண்ணுவீங்க, நாங்கள் இத்தனை நாள் போயிட்டு ஊரில் நின்று இந்தந்த இடம் போகணும், இப்படி ஃபன் பண்ணணும், அதுக்கான ஒரு ஒழுங்கான ஒரு இப்போ என்ன சொல்கிற ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒரு ஆள் வேணும் எங்களோட கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு. நாங்கள் நிறைய இடம் பார்க்க வேண்டி இருக்குது, இத்தனை நாள் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயமான ஒரு ஐடியாக்கள் வந்து உங்களுக்குள்ள நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. ஏன்டா வார இப்போ இப்படி தானே எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி கொண்டு தானே வாரது. ஐயோ வரும்பொழுது எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வந்து கிடைச்சா அது எங்களுக்கு நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடையண்டு நினைப்பாங்க. ஏன்னு சொன்னா நாங்கள் கூட எத்தனை தடவை எங்களை பிடிச்சு கொண்டு போயிருக்கிறோம். பிடிச்சு கொண்டு போய்க்க எங்களுக்கு சிறு சின்னப்பில்லாமல் இருக்க நாங்கள் என்ன சொல்லுவோம், அடுத்த முறையும் நிச்சயமாக இவனை பிடிக்கணும், உண்மையிலேயே வந்து எங்களோட ஒரு கூட பழகினோன்னு மாதிரி
இருக்கிறான்னு கதை சொல்கிறோம் நாங்கள். அதே மாதிரி தான் நீங்களும் நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் அப்படித்தான் இருக்கும், வேற லெவலுக்கு இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம். தம்பி கொஞ்சம் ஸ்பீட்டாக விடண்டா ஸ்பீட்டாக போகும், கொஞ்சம் போகும். ஜன்னலை துறண்டா ஜன்னல் துறவிடும், ஏசியை கூட்டண்டா ஏசி கூட்டு போடும், பாட்டை போடண்டா பாட்டை போடுவோடும், பாட்டை குறண்டா குறவாடும், நின்றுலண்டா நிற்கும் ஜாமான். இந்த டைமில் அங்கேயே நிற்கும். அப்படி எல்லா வயசு போனாக்களை வந்து எப்படி கொண்டு போக வேணும் என்றது எல்லா பக்குவமும் இதில் சிறந்த ஒரு அமைப்பில் இருக்குது. என்ன நாங்களும் ஒரு பக்குவமான பிள்ளைகள்ன்றதால நாங்கள் வந்து பக்குவமாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசஞ்சு நெளிஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக நாங்கள் வந்து இருப்போம். அது வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக வீடியோ பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பினா இப்போ ஒரு சில புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணால் நாங்கள் இதில் வந்து அட் பண்ணுவோம், என்ன நம்பருக்கு கால் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு சேவையை வந்து நாங்கள் வந்து ஆற்றுவோம். நான் பெறாட்டியும் மானண்ணா வருவார், மானண்ணா வந்தால் நான் பெற மாட்டேன். அப்படி அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் என்ன சொன்னால் சில நேரங்களில் இப்போ நம்பி இருக்கிற இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நான் கராச்சியில் வேலையில் அப்படி இப்படி அந்த வேலையிலோட நிற்கிற நேரம் நாளைக்கு கால் பண்ணி போட்டு ஐயோ எனக்கு வேலைன்னு சொல்லக்கூடாது. இப்போ அதுக்காக தான் இதுவும் இப்போ சரியான முறைக்கு வர்றதுக்கு அகல் ரெடியான முறையில் இருக்கிறாங்களேன்னு என்று. அது மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க உங்களுக்கு எங்களை தெரியா ஏன்னா, ஆனால் உங்களை வடி எங்களுக்கு தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்து கதைக்கிறவங்களோ. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் இதில் எனக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்படி இருந்து இந்த வாகனம் பண்ணுறதுக்கு ஒரு பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ என்ன சொல்கிற ஒரு வாகனம் வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு சில அனுபவங்கள் வந்து கட்டாயம் போகணும். தூரத்து பயணம் அப்படி இப்படின்னு சொன்னால் அந்த வகையில் வந்து எங்களை பொறுத்தளவில் அப்படியான அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, நாங்கள் வந்து ஒரு இடத்தாண்டி இருக்கிறோம்ல, இங்கே இருந்து கொழும்பு இருந்து மட்டக்களப்பு இங்கே இருந்து சொல்லப்போனால் இலங்கையில் ஃபுல்லாக சொல்லிக்கொண்டே அப்படி வந்து நினைச்ச நேரம் போய் வரனாங்க. அதால் வந்து அந்த டிரைவிங் அப்படின்றது வந்து இப்போ நாங்களே சொல்லக்கூடாது, ஓரளவு நாங்கள் எங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அவங்களை எப்படி என்றது மாதிரி. ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களை நம்பி வரவங்களை நான் எகினிக்க சொன்ன மாதிரி கைவிட மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துலையும் எந்த பாதைகளையும் போகணும்னாலும் எங்களோட வாகனம் அப்படின்ற கூட போகிறோம் நினைக்கிறேன் இல்லைன்னு. ஏன்னா எங்களை நம்பினவர்கள் உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் நாங்கள் பட்டும் படாமல் கொண்டு தேனாக இறக்கணுன்றதை தான் நாங்கள் நினைப்போம். முற்று முழுதான எண்ணமே வந்து எங்கட அதுதான். இப்போ வந்து நாங்கள் வாகனத்தோருக்கா ஒரு அது ஹோம் டூர் மாதிரி எங்களோட கேடிஹெச் டூர் வந்து காட்டப்புறம், அதாவது என்ன வாகனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஹெச். நீங்கள் விரும்புகிற வாகனம் எல்லா ஸ்பெஷலுமே இருக்குது. ஏன்னா உள்ள அதாவது வந்து என்ன சொல்கிறது வந்து இப்போ வந்து நான் வாகனத்துக்குள்ளே வடிவாக காட்டுறோம். அதாவது கேடிஹெச் என்றாலே வந்து ஒரு இப்போ வந்து தெரியும் என்ன பயங்கர எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. வேணுன்றாலே வந்து கேடிஹெச்ன்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்குமென்னு சொல்லி நம்புவாங்க. அதுக்காக மற்றது அப்படின்ட்டு இல்லை, எல்லாமே வந்து ஓகே தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமென்னு சொல்லி சுமத்தாக இருக்கும் பாரு, அவங்களுக்கு ஒரு அளப்பு பஞ்சு இல்லை. அதாவது உள் வளங்களை இப்போ நாங்கள் வந்து காட்டுறோம், நல்ல ஒரு பாட்டு போவோம். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இது எனக்கு உண்மையிலே இந்த வாகனத்தில் இது வீடியோஸ் வந்து போடுறது வந்து குறைவுன்றதால எனக்கு அந்த பெருசாக எடுத்து சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் விரும்புகிற மாதிரி இப்போ ஒரு பழைய பாட்டை கேட்டு கொண்டிருக்கலாம், புது பாட்டை கேட்டு கொண்டிருக்கலாம். அப்படி எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே கவிதாஸ். கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மேனுவல் இல்லை, அதாவது ஓட்டோ கியர். அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து எக்ஸிலேட்டர் இல்லைண்ணே, எக்ஸிலேட்டர் இல்லை, எக்ஸிலேட்டர் இல்லை, கிளச் இருக்கு. அதாவது இப்போ பார்க்குறவங்க மொக்கு இல்லை தானே, இப்போ ஓட்டோ கியர்ண்டா பிரேக்கும் எக்ஸிலேட்டர் தான் இருக்கும்னு சொல்லி தெரியும். நான் சும்மா ஜோக்கு சொன்னேன். அந்த வேலை வந்து அழகான ஒரு தோட்டம். இப்போ வந்து இது எத்தனை அமௌண்ட்டுக்கு வண்டின்னு சொல்லி தெரியும், அண்ணாட்ட கோல் எடுத்து கேட்டால் தான் தெரியும். இது நான் நினைக்கிறேன் அப்படியும் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள கேட்டால் தான் தெரியும் என்ன மாதிரின்றது, அது தெரியல எங்களுக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இடையில் எந்த விதமான ஒரு இதுவும் வராது. அப்படியானதுக்கு தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் அப்படியான ஒரு இதை தான் வருவோம். என் ஆண்டு அதுக்காக தான் கவிதாஸ் வந்து கேட்டது. என்ன சொன்னால் இப்போ சில பேர் வந்து பழைய காலத்து வாகனத்தை கொண்டு வர தங்களுடைய பிஸ்னஸ் உழைப்புக்காக இடைய இடங்களில் நின்றும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான ஒரு தோட்டம். அதாவது என்ன சொல்கிறது, 5 காரம் டோர் வந்து அங்கால சைடும் வேலை செய்யும், இங்காலையும் வேலை செய்யும். என்னென்னா ஒருக்கா உள் வளத்தையெல்லாம் காட்டணும், அங்காலையும் திறந்து விடுங்க ஒருக்கா பாருங்க. அப்படி எல்லாம் போட்டிருக்கான். 2 பக்கத்தாலேயுமே வந்து ஏறி கொள்ளலாம். வயசு போனாக்கள் வந்தாலும் அந்த பக்கத்தாலே ஏறலாம், இந்த பக்கத்தை இறங்கலாம். அது இப்போ நெருக்கடிப்பட்டு அங்காலாம் இறங்கணும்னு சொல்லி இல்லை, எல்லா பக்கமும் நல்ல வீதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு பாருங்க பெண்ணுக்கு 12 AC அந்த என்னென்னு சொல்கிறது அப்படி சும்மா
கமாண்டு ஏசி வேறு நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை எப்படி இருக்க மாட்டேன் எங்களுக்கு ஏசி பிடிக்கலண்டா கவிதா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஜன்னலை திறந்து விடுவோம். இது வந்து முற்று முழுதாக வந்து எங்களை நம்பி அவங்களோட சாய்ஸ் தான் எப்படி செய்யணும். இப்போ ஏசி வேணுமெண்டா ஏசி வேணாமண்டா வேணாம், அதே மாதிரி பாட்டு வேணுமெண்டா வேணாண்டா வேணாம். இப்போ வந்து சீட் வளத்தை வந்து காட்டுறோம் பாருங்க, கேமரா இருக்கா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து 3 பேர் இருக்கலாம், 3 பேர் தாராளமாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னுக்கு வந்து 2 பேர், இங்கேயும் வந்து ஒரு 3 பேர் இருக்கலாம். இப்போ வந்து உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகா இருக்குது, புது வாகனம் மாதிரி இருக்குதுண்ணே, புதுசு தானே. பிராண்ட் நியூ மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து நல்ல சீட் வேற லெவலில் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது தானே சீட்டில். சீட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பழத்தும் இருக்கலாம். திடீரென்று அமர்த்தி விட்டது கீழே கொண்டு விழுந்துட்டேன்ப்பா. வயசான ஆக்களை கொண்டு வந்தாலும் ஒரு இது இல்லாமல் கூட்டி கொண்டு வரலாம். இல்லைண்ணா இப்போ முக்கியமாக வந்து இப்போ கொழும்புல இருந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சாச்சுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்மளோட செல்லகிளியப்பாட ஒரு ஆப்ரேஷன் மாதிரி செஞ்சுட்டோன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸில் தான் கொண்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அது தவிர்த்து ஒரு வேறு வாகனத்தில் கொண்டு வரணும்னு சொன்னால் செல்லகிளியப்பா கூட நம்ம கேடிஹெச்லாம் கொண்டு கண்டிப்பாக. அப்போ வந்து இப்படி அழகாக வந்து சாஞ்சிருக்கக்கூடிய மாதிரி, அதே மாதிரி இந்த சைடில் கைவிடி அங்கே ஆடாம் கொள்ளலாம் 2 தலையணியை சைட்டில் வச்சு விட்டா அழகாக படுத்தி அழகாக கொண்டு வரலாம். அப்படியான ஃபெசிலிட்டி நாங்கள் சொல்கிறோமே அப்பா, நீங்கள் சொல்கிற இல்லாமல் வந்து நாங்கள் செய்வோம். அதுதான் வந்து எங்களோட ஒரு நீங்கள் சொல்ல தேவையில்லை, நாங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்குற மாதிரி செய்து காட்டுவோம். என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து நல்ல ஒரு வளம். மற்றது வந்து இப்போ நீங்கள் கொண்டு வரதுக்கு சில பேர் வந்து கூட வரும் லக்கேஜ் என்ன மாதிரி போடலாம்னு, நீங்கள் கொண்டு வர லக்கேஜ் எல்லாமே வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ 4 பேர் சில பேர் என்ன சொன்னால் பிளேன்ல இருந்து வரேன்டா, சில பேர் வந்து 4 பேர் வரணும். 4 பேர் கூட லக்கேஜ் இருக்குன்னு சொன்னால் லக்கேஜை வந்து சீட்டை பின்னுக்கு மடிச்சிட்டும் போடலாம். ஏன்னா போட்டுக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் மேய்க்கு. அப்போ அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து செய்து தரும். சில பேர் வந்து நினைக்கிறது நின்று கூட பேர் வாரம் ஓகேன்னு சொன்னாலும் நாங்கள் கூட பேர் ஒரு 2 பேர் அதுக்குள்ள கண்டிப்பாக ஏற்றுவோம். 9 பேருன்னு சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளைகளோட வரையினோம்னு சொன்னால் அவங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய பெரிய அகலமாக தான் சீட்டும் இருக்குது. அப்போ அதில் வந்து களைப்பு இல்லாமல் போகலாம். டோரை திறந்தாலே வந்து உங்களுக்கு வெல்கம் லைட் வந்து எரியும். பாருங்க உங்களை வரவேற்பு தான், வரவேற்புக்கான வெல்கம் லைட் வந்து பூட்டியிருக்கா. இது இல்லாமல் செஞ்சிருக்கிறேன்னு கேட்டால் எங்களோட வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்பெஷலிஸ்ட்டுமே வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். அது வந்து நீங்கள் முக்கியமாக நினைக்க வேணும். என்ன சொன்னால் இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு வாகனம் ஓட்டம்னு சொன்னால் என்ன கவிதாஸ் உடனே வந்து ஒரு ஓனர் வந்து அனுப்பி விடுறாது, ஒரு டிரைவரை போட்டு ஆக்கினி போயிட்டு வா என்று சொல்லி, ஆனால் இடையில காத்து போயிடும். இப்போ சில எங்களுக்கு அனுபவம் அது வந்து நிறைய ஒரு அனுபவம். ஏன்னா வருவாங்க, ஐயோ இந்த இதுலையோ இந்த டயர்லையோ எவ்வளோ பேரும் போகிறோம்னு சொல்லி அவன் டிரைவர்ன்னு சொல்லுவான். இங்கே முந்தாலும் போட்டு வந்தாலும் யோசிக்க சட்டப்படி அங்கவோ எல்லாமே நின்று அப்படி வெடிச்சு போயிட்டு அதனால ஆக்சிடென்ட் கூட நடக்கப்பானது என்ன. அப்போ அதனடியால் தான் நாங்கள் வர போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றையுமே வந்து துல்லியமாக காட்டிக்கொள்கிறோம். பாருங்க டயர் புது டயர், உண்மையிலே வந்து டயர் எல்லாம் வந்து சூப்பர் புது டயர். 4 டயருமே வந்து அப்படித்தான் ஒன்று கொண்டு விட்டு கொடுத்தது இல்லை, ஒரே டைமில் மாற்றினாமன்னு சொல்லி அண்ணா சொன்னால் இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் ஐயோ இவங்க வாகனம் அப்போ எப்படி கொண்டு வராங்க உள்வளத்தை காட்டினாங்க, நீ டயர் இந்த மாதிரி கிடக்கோ அப்படி இருக்கணும். ஏன்னா வாகனத்தில் வாரவங்களுக்கு வந்து சில பேருக்கு பயங்களும் இருக்கு. அதை விட வந்து மானண்ணா ஒரு வாகனம் வந்து வெளிக்கூடன்னு சொன்னா வந்து அந்த வாகனத்துக்கு வந்து எது நம்பிக்கைண்டா அதுல டிரைவர் தான் நம்பிக்கை. கண்டிப்பா டிரைவர் பிழைக்கு பண்ணா என்ன சொல்ற அம்மானா உனக்கு எல்லாம் பிளாங்கு தெரியுமா கைதா உண்மையில என்ன எடுத்து கொடுக்குறான் எப்படி என்று சொல்லி. ஏன்னா மக்கள் நினைக்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறார். இல்ல உண்மை அதுதான் நானும் சொல்ல வரேன். பின்ன அப்படிதான் அந்த வகையில நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவிதாஸ் நாங்கள் வந்து இந்தியாவுக்கு பாதை வச்சிருந்தா அந்த இடத்துக்கும் கடலால போயிருப்போம். அப்படி எங்களுடைய இது இருந்தது. இலங்கை ஃபுல்லாவே எல்லா மட்டும் தெரியும் எங்களுக்கு. இலங்கையில சுத்தி அடிச்சு இலங்கையை விட்டு வெளியில மட்டும் போகல அவ்வளவுதான். அப்போ அந்த வகையில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஏசி இங்கே போட்டால் உங்களுக்கு பின்னுக்கான ஏசி பிடிக்கும், பின்னுக்கான வந்து பிடிக்கும், சும்மா நடுங்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி இருக்கும். மற்றது சொன்ன மாதிரி உங்களுக்கு அளவான பாட் சவுண்டுகள், மற்றது வந்து ஒரு படத்தை தூக்கினாலும் போட்டு விட்டு அந்த டிவியில் சும்மா நோமலாக பார்த்து கொண்டு இருக்கலாம் பின்னுக்கு.
அதுக்கேற்ற தான் ஷெட்டெல்லாம் பூட்டி கிடக்கு, பாட்டுகள், பாக்ஸுகள், புவர்கள் எல்லாமே இருக்குது. அளவான ஒரு இதில் தான் இருக்குது. அது இதில் நீ சொல்ல போனால் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வரலாம். வெளிநாடுன்றது இல்லை, இங்கே இருக்கிறவங்க கூடியன்னு சொன்னால் வெளிநாடுன்றது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போகலாம். நாங்கள் மனசில் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அப்படி தானே? அப்படி அதை விட இது எப்படி இதை என்ன சொல்கிறது, கல்யாண அதுக்குள்ளும் கொண்டு பட் இன்னும் ஒரு விஷயம், ஐயோ வெளிநாட்டிலேருந்து வரைக்கும் கருப்பு வாகனங்களில் வந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்டா அந்த முன்ன அவங்க வீட்டை போகிற கருப்பில் போகக்கூடாது, கருப்பில் போனால் அது மூதேவி என்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு பிடிக்கிறனாலும் ஏன்னா கவிதாஸ் அப்படி தானே காக்கினி. அப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறது பாருங்க மங்களகரமான அதுதான் உங்களுக்கு காட்டுறோம் சாம்பலி, ரைட். அப்படிதான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னாலும் ஓகே, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவைகளுக்கு கவிதா செஞ்ச இப்போ லக்கேஜ் லொக் எடுக்கணும். சும்மா வேற லெவல்லாம் இருக்குன்னு அப்பா நினைக்கல. புது வண்டி அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்குது, பிராண்ட் நியூ. இப்போ தான் இறக்குன மாதிரி ஒரு தோட்டில் இருக்குது. மற்ற லக்கேஜ் பாருங்க. இப்போ நீங்கள் அவையில் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அவை வாரதா இருந்தால் இப்போ இப்படி கணக்கு லக்கேஜ் எங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்ல வேணுமே. சொன்னால் நாங்கள் இந்த பூவர் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டும் வருவோம். இது பூவர் இல்லாட்டிலும் இதாக இருக்கும். இந்த இதை கலட்டி வச்சோம்னு சொன்னால் மேலே லக்கேஜையும் போடலாம், எல்லாத்தையும் கணக்கை வைக்கலாம். இது இருந்த இடைஞ்சல் இல்லை. அப்போ நீங்கள் எங்களுக்கு கதைக்கிறதுக்குமே எல்லாத்தையும் விளக்கமான முறையில் ஒவ்வொன்றையும் சொல்லுவீங்களா இருந்தால் சரியான முறைக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது சுகமான முறையில் இருக்குமென்றதை நான் நம்புகிறேன். பாருங்க மற்றது நீங்கள் வரைக்கும் சும்மா கும்மெண்டா பெறலாம். பாட்டு பட்டி தானே நீங்கள் வெளியில் எங்கேயும் போகணும்னு சொன்னாலும் ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு பொக்ஸை வச்சு கொண்டு வடிவா ஒரு பாட்டி ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு வடிவா என்ஜாய் பண்ணலாம். மற்றது முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வந்தாலும் யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போகிறோம் தம்பி, எங்களுக்கு 4 நாள் தான் நிற்கணும்னு சொன்னோம், நாங்கள் 5 நாள் நிற்போம்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான். ஏன்னு சொன்னால் உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஆக்கினே இந்த கட்டத்தை நீ அழாத. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது உண்டு. ஏன்னா உங்களோட விருப்பத்துக்காக தான் நாங்கள் இதை செய்ய வேண்டுமென்றதாகவும் இருக்கிறோம். இதில் எந்த விதமான ஒரு சிறுசினப்பல்ன்றது இருக்காது. ஏன்னு சொன்னால் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் நினச்சி கொண்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே போறது சுத்தி சுத்தி உண்மைதான். சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு மேன. அப்படித்தான் எங்களோட மனசு. சுத்தி சுத்தி பார்த்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான், இன்றைக்கும் எந்த விதமான ஒரு மாற்றமே இல்லை. ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்ப இதுல ஒரு சில பேர் ஒரு இதா கமெண்ட்ல எழுதுவீங்களா, இப்படி தம்பி இதுக்குள்ள நாங்கள் கொழும்புல நின்றுட்டு அங்கேயும் ஒரு 5 நாள் நின்றுட்டு தான் நிஞ்ச வருவோம், அப்படி உங்களுக்கு ஓகேயா இருக்குமா? அதுக்கு நாங்கள் ரெடி. அதை விட உங்களுக்கு வார வழியில் இப்போ உங்களுக்கு ஒரு போரிங்காக இருந்தால் நர் ரோட்டில் ஒக்ஸை கலாட்டி வைத்து ஆட்டம் தான். சாம்பிளுக்கு 2 ஆட்டம் கொடு போடு. அப்படி நாங்கள் முற்று முழுதாக உங்களை ஃபன்னாக வச்சுருப்போம், நாங்களும் ஃபன்னாக இருப்போம். இப்போ எங்களை நம்பி வர நீங்கள் எங்களோட ஒரு உறவுகளாக தான் கட்டாயம் இருப்பீங்க. இப்போ எங்களோட கதைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக கதைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி ஃபன்னாக இருப்போம். இப்போ கூட நிறைய பேர் என்னட்டையும் காய்ச்சிருக்காங்க, நான் வாரம் தம்பி வரக்குள்ள உங்களால் கூட்ட வர முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் வேன் இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு வேன் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி. இனி எங்களோட கையிலேயே எடுத்துட்டு வர சில பேர் ஒரு சில பேர் மிஸ் பண்ணுறது, ஐயோ அங்கேருந்து நாங்கள் சந்திக்கணும் கூடி அப்படி இனி அப்படி இல்லை. ஏன்னு சார் நீங்கள் அங்கேருந்து நினைக்கவே நாங்கள் உங்கள்கிட்ட நிற்போம். எனக்கு வெல்கம் பண்ணுவோம். ரைட். அப்போ உங்களுக்கு இனி உங்களுடைய உறவுகள் தேவையில்லை. அந்த இடத்துல வரும்பொழுது அவங்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் அப்போ இறங்க வேண்டியதை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வேனில் ஒரு சில விஷயங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. ஃப்ரீ வைஃபை இதுக்கு வேணும் தான் போடணும். அக்கினி விளக்கத்தை கூட அக்கினி எங்களோட வேனப்பத்தில் எங்கன்னு சொல்கிறோம், கஸ்டமர் எங்களோட உறவுகளை நாங்கள் அவைகளுக்கு ஒரு செலவுமில்லாத தான் கொண்டு வரும். எல்லாம் ஒரு பாதுகாப்போட வைஃபை இருக்குது. வைஃபைன்னு சொன்னா எங்கட ஃபோன் வைஃபை தான். அந்த அண்ணா மாணவ சொன்ன மாதிரி அந்த சின்ன ஒரு படம் பார்க்கலாம். இருக்கு. இது இந்த கட்டாயம் சீட் பெல்ட் போட்டே ஆகணும். என்ன சொன்னா பின்னுக்கு இருக்கிற போட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னுக்கு கட்சியில் ஏழாவது ஆக்களாக இருந்தா போட்டு கொஞ்சம் சாஞ்சு போட்டு விடலாம். அப்படி ஒரு இதுக்கு குடிக்க கூடாது. நீங்க பின்னுக்கு குடிச்சிட்டு தூங்கலாம், நீ அது வேற விஷயம். ஆனா குடிக்காம இருக்க அளவு ஒரு வேன் வரும்போது குடிச்சிட்டு ஊத்தியா கூடாது. வேணும், இது முக்கியம், இது மிக மிக முக்கியம்.
ஏன்னா இது வந்து யாரும் ஸ்மோக் பண்ணிட்டு நமக்கே வந்து பக்கத்துல வேற ஸ்மோக் பண்ணிட்டு போது அந்த இருமல் வருது. அது வந்து எல்லாம் வந்து செட் ஆகாது. அது வந்து நீங்க எப்படின்னு தெரியல. அது வந்து உங்களோட குடும்பங்களை பொறுத்து உள்ளது. அடுத்து வந்து நாய்க்குட்டிகள் இதெல்லாம் கொண்டு வரலாம். என்னப்பா அந்த எச்சங்கள் வேற வந்து அசிக்கவாக்கி அது வந்து ஒரு சிலவங்க வந்து ஒரு செல்ல பிராணியா வளர்ப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு செல்ல பிராணியா இருக்கலாம். இருந்தாலும் வந்து அதுல அந்த முடிகள் அப்படி அந்த வகையில நானும் எங்கட வீட்டை வச்சிருக்கிறேன். எங்கட வீட்டை நிக்குது பிஸ்கு தெரியுந்தானே. வீட்டை வந்தாலும் அந்த சோஃபால தான் இருக்கும். அது என்னன்னு சொல்றது எங்களுக்கு வந்து செல்ல பிராணி. அப்போ அதே மாதிரி இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்ன ஒரே என்ன சொன்னால் எப்படி நீங்கள் நேசிப்பீங்களன்ற அந்த உணர்வுகள் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் வளர்க்குறோம். இவன் 2 சந்தைக்கு இருந்த எங்கட கடை பக்கத்து சந்தைக்கு இருந்து 2 குட்டை பிடிச்சதை கொடுத்து விட்டு நானே எப்படி ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இதை பார்த்த மாதிரி தான் இருக்கு. அப்படி மொழு இருக்குது. ஏன்னா அவன் வளர்ப்பு அப்படி. அதே மாதிரி ஏன்னா இதில் வந்து சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் இல்லை என்ன கண்ணோட வரேன்னு சொன்னால் எங்களை வெறிட்டத்தான் பெறணும். நாங்கள் கொண்டு வர மாட்டோம். அதான் எங்களை வந்து வெறிட்டவும் மற்றது வந்து அதுக்கு சொல்லுவாங்களே இப்போ வாரவங்களுக்கு வந்து நகையில பறிக்கவும் அதுக்கு இருக்க மாட்டோம். அந்த வழியாலேயும் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அப்படியான கொலை மிரட்டல்கள் அப்படியான போக்குவரத்து பாதைகள் வந்து இப்பயும் இருக்குது. இப்பயும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அதனடியால் அதுக்குரிய ரூட்டுகள் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக எல்லாம். ஏன்னா எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் சொல்லலாம் இந்த ரோடெல்லாம் போகணும்னா அந்த கட்டாயம் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இதெல்லாம் போகணும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயத்தை போகணுமெண்டா நாங்கள் அதுக்குன்னு ரெடி. உங்களோட இஷ்டம் தான் எங்களுக்கு சந்தோஷம். ரைட் அதே தான். அப்போ இதில் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பக்கம் ஏதாவது இருக்குன்றதுக்கு பார்ப்போம். என்ன அந்த பக்கம் இல்லையே பார்த்துட்டீங்களா இப்போ முதல்ல? ஓகே நான் சுத்தி எல்லாம் அடுத்தேன். மேலே தங்கம் வந்து ஒரு ஸ்ரீதேவி மாதிரி தான் நிற்கிது. உண்மையாக பாருங்க வேற லெவல். வேற மற்றது உள் பெசஞ்சருக்கும் வந்து எந்த விதமான ஒரு அலுப்பு பஞ்சு இருக்காது. அது உள்ள உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த புது சாப்பாடு இல்லைடா. அப்போ அதுக்காக வந்து எந்த விதமான ஒரு அலுப்பு பஞ்சியலோ கடைசி வந்துமே இருக்காது. என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது அதுக்கு தான் கேடிஹெச் பிளேனில் போகிற மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறேன் பிளேனில் போகிற மாதிரியே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலாக இருக்கும். இதுக்கு மிஞ்சி வேறு என்னத்தை சொல்கிறது வந்தால் இனி வந்தால் எங்களோட ஜாலியோ ஜிங்கானா அதான் ஜிங்கானா பாருங்க. கட்டாயம் வந்து மற்ற இடங்களை விட வந்து எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஏற்றுரிய மாதிரி கண்டிப்பாக குறைஞ்ச பிரைஸ்ல வந்து நாங்கள் வந்து மற்றது வந்து ரேட் என்ன ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போகிற ரேட்டை விட குறையத்தான் வேறு எடுப்பாங்களே என்ன அப்படி தானே கட்டாயம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வருவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து ரேட்டை கொடுக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே வருவாங்க. ஆனால் நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கு அந்த எங்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பாக வருது. தொழில் வாய்ப்பாக வரும்பொழுது அது ஒரு சப்போர்ட். ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நாங்களும் இதுலேருந்து ஒரு பிரியசனத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் சரி கவிதாசும் சரி வந்தால் அதுக்குரிய ஒரு சம்பளம் டிரைவர் சம்பளம் கொண்டு வேறுமே நான் தான் ஓடிக்காட்டு புடி ஓடிக்காட்டு என்னடா அவன்ட கதை. ஐயோ பார் கதையில என்னது சொல்றேன் அதுதானேப்பா உனக்கு ஓட தெரியுமென்று கேட்டா என்னது சொல்ற பிறகு அதுதான் ஒரு முன்னுக்கு அடுத்து ரிவேஷ் அடிச்சு காட்டுறேன் பாரு நில்லு வாரன் இப்படி சொல்றீராப்பா மரங்கள் என்னோட கூட வார நீ இப்படி சொல்றீராப்பா எவ்வளோ பயணங்களுக்கு கூட வந்த ஒரு மனுஷன் நீயா ரைட் சரி அவள் வந்து பயணம் இப்போ வந்து கொழும்புக்கு போகிறதாக இருக்கிறார். இப்போ கொழும்புலேருந்து சுவிஸ்லேருந்து வந்திருக்கணும். ஏன்னா எங்கே கைதாஸ் சுவிஸ்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே ஹோண்டாவிலுக்கு வரணும். ஹோண்டாவிலுக்கு வர போயிடும். அப்போ உங்களை நாங்கள் எப்போ சந்திக்கலாம்? எங்களையா நீங்கள் எப்படியும் ஒரு நாள் கொழும்புல நிற்கிறேன்னு சொன்னவங்க. அப்படியே 3 நாள் எப்படிங்க காணலாம் சிக்கலாம். ஏண்டா கனடாவிலேருந்து ஒரு ஆட்கள் வரையணும். என்னம்மா எதானே வராங்களா? கொழும்பு தான் வரணும். என்ன கிழமை வருவீங்க எனக்கு விளங்கே இல்லை. இப்போ என்னண்டா என்ன நான் போய் தர 3 நாள் ஆகும். வயரல் கூடிட்டு அவையில் என்னென்றால் எங்களை தான் பெறட்டா முக்கியமாக இப்போ கவிதாஸ் இல்லாட்டி நான் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி நிற்கணும். தங்கள் இப்போ கனகாலத்துக்கு அப்புறம் வரையணும் அதனடியால் ஒரு இதாக இருக்குன்ற மாதிரி சொல்லினோம். அதோட அப்போ நின்று ஒன்றும் செய்யலாது. அப்போ அக்கினி இங்கே இருந்து ஒரு வேனை 2 கடுத்துன்னு போவோம் நாங்கள். அவையில கூட்டி கொண்டு வந்தால் சரிதானே என்ன பாருங்க. நாங்கள் வந்து நீங்கள் ஒன்று போனாலும் ஒன்று பின்னுக்கு வரும். அந்த வழிகளும் இருக்குது. யோசிக்க தேவையில்லை. கார் இருக்குது. கார் தேவைன்னாலும் கார் இருக்குது. இதை விட பெரிய வசதியா இருந்தாலும் அதுவும் நாங்கள் செட் பண்ணி தருவோம். ஏன்னா நீங்கள் ஓடிக்காட்டு எங்களுக்கு நீங்க என்ன ஓடிக்காட்ட போய் நீ போட்டு வாங்க. என்ன போயிட்டு வரேன். ஓகே சந்திப்போம். ஓகே கவனம் வாழ்த்துக்கள். பாரு எல்லா பாராக்களையும் கேட்டு சொல்லுங்க. ஓகே
உங்களையும் தெரிஞ்சாங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு தானே கேட்டுறேன். சரி வரட்டா போய் தாக்கி. ஓகே பாரேன். ஓ புரே சந்திப்பேன். ரைட் நல்லா இருக்கியோ. நாங்கள் வந்து இப்படி தான் தெரியாதா, நாங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து எப்போவும் வந்து எங்களோட வீடியோ வந்து பம்பலாக இருந்தேன். நான் ஓடி காய்க்கண்ணா எப்போவும் வந்து வீடியோ வந்து பம்பலாக இருந்தாலும் நான் உண்மையான விஷயத்தை தான் வந்து காய்ப்பேன். டக்குன்னு மூணத்து கிட்ட கொண்டு வராடாப்பா நீ. பம்பலாக இருந்தாலும் கேடியோச்சில் வழியாக இருக்குன்னு பம்பலாக இருந்தாலும் நான் உண்மையான விஷயத்தை தான் காய்ப்போம். நான் காய்ச்சி எல்லாமே உண்மை. பரவாயில்ல அதை விடலாம். அப்போ குழம்பு அடே அங்கே அப்போ ஆளை குழம்புக்கு விடலாம். இல்லை விடலாம் பிரச்சனை பாசா கொழம்புக்கோ நேரோட்டம் எல்லாம் ஓகே. ஓகேண்ணே ரைட். என்னடா போண்டா கதை ஏதோ தெரியாமையில் உண்டா கதை கிடக்கு. ரைட் ரைட். என்ன ஓடி அங்கே தூரண்டா இஞ்சாண்டா விளங்க தூரண்ட எடுத்தா தானே தெரியும் லூஷா. பாத்தியா பட்டு அது வந்துட்டாரா ஆள் இப்போ சொன்னது மாதிரியே பாருங்க. உண்மையாக நாங்கள் சொன்ன மாதிரியே சூசில இருந்து வந்து அவங்கள ஏற்றி கொண்டு வந்து எப்படி இருந்தது அவங்களோட வந்த பயணம்? வேற பயணம் வந்தவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தம்பி உண்மையாக நீ பகுடிக்கு இல்லை சரி ரைவரண்டு இல்லை அப்படி இல்லை ரைவரண்டு சொன்னாண்டு இல்லை உண்மையாக நல்லா இருந்துச்சாம். பொறுமையான ஒரு படிக்கணும் வடி ஆறுதலாக மெல்ல மெல்ல வந்து கொண்டு விட்டு அவன் வந்தாக்கள் கொஞ்சம் வயசானாக்கள் என்ன வயதானாக்கள். அப்போ அம்மாக்கள் சொல்லி தான் மகன் தெரியுது அவன் வீடியோக்களும் பார்க்குறாக்கள் போலாட. அப்போ மகன் கொஞ்சம் பார்த்து போமான்னு ஓமாம்மா நான் மெல்ல மெல்ல தான் போவோம்னு சொல்லி ஆகலை சொல்கிற இடமெல்லாம் நிப்பாட்டி அழகான முறையில் கொண்டு அவங்களோட வேற 2 நாள் கூட சென்றது. 2 நாள் கூட 10 நாள் கூட சென்னாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து வருவோம். உண்மையிலேயே நாங்கள் கதைக்கு எடுத்த விஷயம் இதுதான். வீடியோ வந்து ஒரு ஜோக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்திருந்தாலும் நாங்கள் சொல்ல போகிற விஷயம் வந்து இதுதான். வேன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து வெளியிலேருந்து இனி வாரது வந்து சம்மர் டைம்ன்றதால நிறைய உறவுகள் வந்து வருவீங்க. அதே மாதிரி ஊரில் இருக்கிற நீங்களும் வந்து நிறைய இடங்களுக்கு போக விரும்புவீங்க. அப்படியான ஒரு பயணம் உங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பயண சேவை வேணும்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் இதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று ஆட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கதைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி கல்யாணோட சரி என்ன விஷயத்துக்கு கண்டாலும் நாங்கள் அந்த இடத்துல உங்கள்கிட்ட அந்த டைமுக்கு நிற்போம். கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் வந்து மேட் போட்டு விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுப்பீங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, தம்பி இப்படி வேணும் ஹேர் வேணும்னு சொல்லி துல்லியமான ஒரு சேவையை உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வழங்குவோம். அது வந்து எந்த வகையிலையும் வந்து மாறுபடாது. நாங்கள் வந்து நீங்கள் கதைக்கும் போதே என்னென்ன மாதிரி ப்ரைஸ் அப்படி இப்படின்ற எல்லா விஷயமும் வந்து நீங்கள் கால் பண்ணி கதைச்சா நாங்கள் சொல்லுவோம். உண்மையிலேயே வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய பேர் கேட்குறவங்கண்ணா தம்பி இத்தனை வாரவங்களுக்கு வந்து ஏற்ற முடியுமா அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்குறவங்க நான் வந்து கதைச்சி ஞாபகங்களும் இருக்குது. வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் துல்லியமான சேவை ஒரு நீட்டாக வந்து நாங்கள் உங்களை வந்து என்ன சொல்கிற ஒரு பாதுகாப்பாக கொண்டு எந்த டைம் நடிச்சாமம் இல்லை பகல் இல்லை இரவு இல்லை எந்த சாமம் பண்ணாலும் உங்களோட வீட்டை கொண்டு பத்திரம் இறக்கிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வருவோம். மற்றவங்க ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டு வாங்கலாம் போக மாட்டோம். நீ சொல்கிறக்கு என்ன இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீ வந்து அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விருப்பத்தோடு வருவீங்க. அந்த விருப்பத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைவேற்றுவோம். இல்லை வந்து எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லை. மற்ற நினைக்க தேவையில்லை. கோல் எடுத்தால் சில பேர் ஆன்சர் பண்ண விட்டுருவாங்க. அது ஒருபோதுமே நடக்காது. நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டாலே காணும். அடுத்த ட்ரிப் உங்களுக்கு வந்து கோல் வரும். மற்றது வந்து இதில் நாங்கள் ரேட்டை சொல்லுவோம். ஆனால் இதில் ரேட் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து இடத்தை பொறுத்து உங்களோட பயணங்கள் வேறுபடலாம். ஒரு ஆள் ஏர்போர்ட்டுக்கு போகலாம், ஒரு ஆள் கொழும்பு போகலாம், ஒரு ஆள் வந்து கண்டி போகலாம். அப்படி கொழும்பு போயிட்டு அங்கால இடங்கள் சுற்றலாம். அதில் ரேட் வந்து நாங்கள் ஒரு ஒழுங்கான ரேட் வந்து சொல்ல முடியாது. அது வந்து பேர்சனலாக இருக்கட்டும். நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்தி உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் எங்களோட வேன் வந்து இங்கேருந்து புறப்படும். புறப்படும். மற்றது எங்களை பிடிக்கிறவங்களுக்கு எதுவும் போனஸ் ஒன்றும் இல்லையோ? கரெக்டாக எங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் அதுக்கு குறித்து ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ஏன்டா நீங்கள் எங்களுக்காக வாரீங்க, நாங்கள் உங்களுக்காக வாரோம். வேணும்னா பிளேண்டியல் வேண்டி தருவோம். சொந்தம் யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் வந்து அந்த அதுக்கு இந்த மாதிரி நடக்கும். பிளேண்டியல் வேண்டி தரும். இடையில நிப்பாட்டி தண்ணியல் அப்படி அப்படி சொல்லி முக்கியம் வெத்தில போடலாம் உள்ள இருந்து. வெத்தில கொஞ்சம் சிக்கல் தான். நீட் வந்து முக்கியம். அதுக்காக போடுறவங்கள நான் போட வேணாம் போடலாம். இந்த பிரேக் டைமில் வந்து அந்த டைமில் வந்து போட்டுட்டு
அழகாக செய்யலாம். எங்களோட இந்த சேவைக்கு வந்து நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து கட்டாயம் ஆதரவு தருவீங்கன்ற நம்பிக்கையோட நாளைக்கு வேற போது பிச்சு கொண்டு கோல் அடி நாளைக்கு செய்யலாம் போகுது பேட்டை கோல் ஆன்சர் பண்ணி வேறன்னு சொல்கிறேன். தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கத்தான் இருக்கு பார்ப்போம். சரி கைதாஸ் போவா கைதாஸ் அக்கினி நானும் பின்னால இப்படியே வரும். நீங்கள் யோசிக்க தேவையில்லை. கார் வேணுமெண்டாலும் இருக்குது, வேன் வேணுமெண்டாலும் இருக்குது, நாங்கள் வருவோம். என்ன எங்களோட சேவை உங்களுக்கு தான். உங்களுக்கு சொட்டு மாசியாது யோசிக்காம கொள்ளணுங்க. சரி சந்தோஷம் தான். ஓகே நாங்கள் வந்து ஒரு ஜோக்காக எடுத்திருந்தாலுமே கூட விஷயத்த சொல்லிட்டோம். ஜோக்காக வந்து விஷயத்த சொல்லிட்டோம். இப்படி தான் எங்களோட பயணம் வந்து இருக்க போது உங்களுக்கான ஒரு சிறந்த சேவை ஆற்றணுமன்ற எங்களோட விருப்பம். அப்போ வந்து இதில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்படி ஒரு வேன் இருக்குது, ஹயருக்கு இருக்குதுன்னு சொல்லி. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுற என்ன இன்னைக்கு எல்லாருமே எங்களை விரும்புகிறவங்களும் எங்களை நேசிக்கிறவங்களும் தான். ஒன்றுமே அதை சொல்ல தேவையில்லை. கால் பண்ணுங்க, கொழும்புல நிற்போம். என்ன கொழும்புல எங்கடா அனுப்போம் முடிச்சுக்கொள்வோம். நாங்கள் வீடியோவை கட்டாயம் நாங்கள் வந்து அட் பண்ணுற அந்த நம்பரை நீங்கள் இப்போயே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வீடியோ பார்த்துட்டு நம்ம அந்த டைம் எடுப்போம்னு சொல்லி இல்லாமல் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. தவற விட்டுறாங்க. நம்பரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி கதைக்கலாம். நாங்கள் வந்து அந்த சேவையை வந்து வழியாக வழங்குவோம். அப்போ வீடியோ வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கணும். இன்னொரு பயணம் இருக்குது. நாங்கள் ஒரு அயரவுண்டுக்கு போகணும். இப்போ யாழ்ப்பாணம் இருந்து அவங்க காங்கேசன் துறை போகணும். அப்போ வந்து அந்த அயருக்கு இப்போ நாங்கள் போகிறோம். அதால் வந்து வீடியோவை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம். உங்களோட ஒரு நீங்கள் வந்து எங்களை நம்பி இந்த ஒரு தொழிலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். சரி ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் பயண வீடியோ பார்ப்போம். சந்திப்போம். பாய்.